24,000 கூலி படையினர், அதாவது ரவுடிகள் இருப்பதாக காவல்துறையே சொல்லுது. யாருடைய ஆட்சியில் உருவாக்குனாங்க? இப்போ நேற்று செந்தமிழன் சீமான் தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கு, வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ 4 கோடி ரூபா பிடிபட்டிருக்கு. திராவிட தேசிய அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் மாற்றாக தான் மக்கள் நீதி மையம்னாரு. மையம்னு செத்த சவம்னு பொருள் எங்கள் ஊரில். அவருக்கே தைலாபுரம் தோட்டத்தில் விருந்து வச்சிங்க, அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சிங்க. என்னுடைய தளபதி அண்ணாமலைன்னு தட்டி கொடுக்குறாரா இல்லையா? அதை எங்க ஐயா அன்புமணி பார்க்கலையா? எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. கமலஹாசன் கூட வர்றாரு. தம்பி தொல் திருமாவளவனை தான் அது கேட்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பெரிய நினைவு மண்டம் கட்டுவோம்னு பணமெல்லாம் திரட்டினாரு. அதுக்கு விருதுநகரில் விடை சொல்ற சரத்குமார். அவர் ஒரு முதலமைச்சர், சட்டத்தை மதிக்கக்கூடியவர். கையால் அம்மா இருக்கும்போது எப்படி ராஜாட்டம்மலை கட்டினாரு? பெருந்தலைவர் காமராஜர் அம்மாவே கருவாட்டி வியாபாரி அப்படின்னு கொச்சைப்படுத்துறவங்க. காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, திராவிட நாடு எங்கன்னு நாங்க கேட்கறோம். திராவிட நாட்டுக்குள்ள இருந்த தமிழ்நாடு எங்கன்னு கேட்கறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த கச்சத்தீவு எங்கன்னு கேட்கறோம். இதுக்கு விடை சொல்லட்டும். அப்பா வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக? நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுகிறது. ஒன்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று ஏற்கனவே ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, மூன்றாவதாக ஒரு புதிய அணி ஒன்று உருவாகி இருக்கு. வரலாற்றில் எப்போதும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவு. ஏன்னா அகில இந்திய கட்சிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா இவர்கள் தலைமையில் தான் கூட்டணி சேருவாங்க. ஆனா இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிருக்கு. அதுல பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கு, வேறு சில கட்சிகளும் இணைந்திருக்கிறாங்க. ஆனால் தனித்தே நிற்கக்கூடிய தனித்துவமான ஒரு கட்சியாக இந்த இந்திய தேசிய அரசியலுக்கு, திராவிட தேசிய அரசியலுக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி தனித்தே களமாடுகிறது. கடந்த பல தேர்தலில் எப்படி தனித்து நின்றார்களோ அதே போல இப்பொழுதும் மக்களோடு தான் எங்களுக்கு கூட்டணி. எங்களுடைய பணபலம் இல்லை, ஆனா மன வலிமை இருக்கிறது. மன வலிமை மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்க நம்பிக்கையும் எங்களுக்கு வாகை சூட வைக்கும் என்கின்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். 57 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியை பார்த்து விட்டோம். 12 லட்சம் கோடி கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது தான் இவர்கள் நமக்கு தந்த பரிசு. 1967க்கு முன்பு வறுமை இருந்தது, ஏழ்மை இருந்தது, வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது, அரிசி பஞ்சம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள், நியாயவான்களாக இருந்தார்கள், ஒழுக்க செயலர்களாக இருந்தார்கள். 24,000 கூலி படையினர், அதாவது ரவுடிகள் இருப்பதாக காவல்துறையே சொல்லுது. 67க்கு முன்பு இப்படியான அறிவிப்பே கிடையாது. அப்ப இந்த 24,000 அறம்பெயர்கள் ரவுடிகள் எப்படி உருவாக்குனாங்க? யாருடைய ஆட்சியில் உருவாக்குனாங்க? இல்லையா? குற்ற செயலே நடக்கக்கூடாது என்பதுதான் ஒரு அரசனுடைய கொள்கை. குற்றவாளிக்கு என்ன தண்டனை, எந்த சிறை என்பதல்ல, குற்ற செயலே நடக்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் 2 சிறைச்சாலைகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது, சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது இந்த திராவிட காட்சியில. எனவேதான் இந்த லஞ்ச லாவண்ய ஊழல் பேர்வழிகளை, மக்கள் நலனில் அக்கறை இல்லாத பேர்வழிகளை, தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இரண்டகம் செய்கிற இவர்களை முழுவதும் அப்புறப்படுத்திவிட்டு இதற்கு மாற்றாக தமிழ் தேசிய ஒரு தூய தமிழன் ஆட்சி வர வேண்டும். தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். தமிழ் அறியா தமிழ் பகவன் முதலமைச்சராய் வருதல் தடுத்தல் வேண்டும்ங்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசன். அந்த இலக்கில் இப்பொழுது நாங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு 6 அமைப்புகள், தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, ஆதி தமிழர் விடுதலை இயக்கம், சிறுபான்மை மக்கள் நல கட்சி, தமிழ் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம், காவிரி தாய் இயற்கை வேளாண்மை நடுவம், அனைத்து விவசாயிகள் ஏர் உழவர் சங்கம் என்கின்ற 6 அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கு கூட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுது. செந்தமிழர் சீமான் தலைமையில் ஒரு மாற்று அரசியலை, புதிய அரசியலை, அரசியல் மட்டுமல்ல அடிப்படையே மாற்றக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வருவதற்கு வாக்காளர் பெருங்குடி மக்கள்
நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பு உரிமையுடன் கூடிய வேண்டுகோளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் வைத்திருக்கோம். பாஜக நயினார் நாகேந்திரன் அந்த வண்டியில வந்துட்டு கோடிக்கணக்கான பணம் இருந்ததாக செய்தி வந்துட்டு இருந்துச்சு. மேடைக்கு மேடை அண்ணாமலை வந்து சொல்றாரு ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்றாரு. வாக்குக்கு நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? இப்போ நேற்று செந்தமிழன் சீமான் தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கு, வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ 4 கோடி ரூபாய் பிடிபட்டிருக்கு. நயினார் நாகேந்திரன் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அவர் என் பணம் இல்லை என்றாரு. அப்பொழுது அது யாருடைய பணம்? கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பேரும் நயினார் நாகேந்திரனுடைய உறவினர்கள், அவருடைய விடுதியில வேலை செய்யக்கூடிய மேலாளர். அப்ப அந்த பணம் எங்க இருந்து வந்தது? வங்கியில போய்மா நாட்டின் குடிமகன் தான் போட்டு வைத்திருக்கிற சொந்த பணத்தை 20,000 வேண்டும் என்று எடுத்தா அந்த காசாளர் கொடுப்பதற்கு கொடுக்கலாமா என்று அவருக்கு மேல் உள்ள ஒரு அதிகாரியை கையொப்பம் வாங்கி வர சொல்கிறார். 20,000 ரூபாய் பணத்தை, சொந்த பணத்தை எடுக்கிறதுக்கு காசாளருக்கு நம்பிக்கை இல்லாமல் மேலதிகாரிட்ட கையெழுத்து வாங்க சொல்கிற நடைமுறை நமக்கு இருக்கு. 4 கோடி ரூபாய் எந்த வங்கியிலிருந்து எடுத்தாங்க? எந்த கருவூலத்திலிருந்து எடுத்தாங்க? எப்படி அந்த பணம் வந்தது? இப்ப எல்லாம் வீதிக்கு வீதி கண்காணிப்பு கருவிகள் வச்சிருக்காங்க. அப்ப இந்த பெட்டியை எங்க எடுத்துட்டு வந்தாங்க, யார் எடுத்துட்டு வந்தாங்க, எந்த இடத்துக்கு, இதெல்லாம் தெரியாதா அரசுக்கு? வருவாய்த்துறைக்கு தெரியாதா? லஞ்ச ஊழல் தடுப்புத்துறைக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? இல்லையா? எனவே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இதற்கு மட்டும் விடை சொல்லட்டும். செந்தமிழன் சீமான் நேற்று கேட்டிருக்காரு. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆட்சி உங்க ஆட்சி தானே, ஒன்றிய அரசு உங்க அரசு, அதிகாரிகள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க, இல்லையா? எனவே திராவிட இயக்கங்களும் ஒன்றுதான், அகில இந்திய கட்சிகளும் இதில் ஒன்றுதான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அண்ணா மேடையில பேசும்போது சொல்றாங்க விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டா நாம் தமிழர் கட்சி பின்னாடி போயிடும் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த மாதிரி வேலை நடந்திருக்குன்றாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்க நேரத்தை தவற விட்டுட்டு என் மேல வந்து நீங்க பழி போடலாமா, பாஜக மீதும் என் மீதும் வந்து நீங்க வந்து பழி போடலாமா, இது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, நேரத்தை தவற விட்டாங்க, நம்ம ஏற்றுக்கொள்வோம். தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கணும்ல, நீங்கள் விவசாய சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்கவில்லை, உங்களுக்கு விவசாய சின்னம் வேண்டுமா அல்லது மாற்று சின்னம் வேண்டுமா என்று ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல. ஏன் அந்த அறிக்கை கொடுக்கல? 6 தேர்தலை சந்தித்த கட்சி தானே, நிறைய வைப்பு தொகையெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் தமிழர் பள்ளியில் வைப்பு தொகை கட்டியிருக்காங்கல்ல. ஏன் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அறிக்கை அனுப்புறதுல தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கேடு கட்டு போச்சு? அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியை செந்தமிழர் சீமான் குற்றம் சாட்டுகிறார். இதில் அண்ணாமலையுடைய வேலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார். சரி, யாருக்கு கொடுத்துருக்கீங்க அந்த சின்னத்தை? எத்தனை தொகுதியில் போட்டிடுறாங்க? அவங்க வாங்கக்கூடிய வாக்கு விழுக்காடு எத்தனை விழுக்காடு என்பது யாராவது சொல்ல முடியுமா? போட்டியிட ஆளே இல்லை. 6 பொதுத் தேர்தல் சந்தித்து போட்டியிட்டு 31 லட்சம் வாக்குகளை வாங்குற நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னம் அதை ஒதுக்காமல் வந்தவன் போனவனுக்கு ஒதுக்கியிருந்தா இது எந்த வகையில் இது ஒரு ஜனநாயக நாடு என்பதுதான் நம்முடைய கேள்வி. எனவே சீமான் சொல்றார், சின்னத்தை பார்த்து வாக்களிப்பதில்லை, என் நாட்டு மக்கள், என் இனத்தவர்கள் என் எண்ணத்தை பொறுத்து தான் வாக்களிக்கிறார்கள் என்றார்கள். அந்த எண்ணம் வெல்லும் என்று நம்புவோம். கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாங்க, திராவிட மாடல் என்பது உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மாடல், உலகமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், இது ஒரு தேசிய மாடல் இது, அதனால தயங்காம நீங்க வந்து அனைவரும் திராவிட மாடலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் எங்க 2014 கட்சி தொடங்கினாரு? 2016 கட்சி தொடங்கி என்ன சொன்னாரு? திராவிட தேசிய அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் மாற்றாக தான் மக்கள் நீதி மையம்னாரு. மையம்னு செத்த சவம்னு பொருள் எங்க ஊர்ல, அதாவது பச்சையை சொல்ல போனா பிணம் என்று பொருள். பிணம்னு யாராவது கட்சிக்கு பெயர் வைப்பாங்களான்னு இதே செய்தியாளர் மன்றத்தில் தான் நான் கேட்டேன். இப்ப அது உயிர் உள்ள உடலா உயிரற்ற சவமா மக்கள் நீதி மையம்? ஒரு தொகுதி அவரால் வாங்க முடிந்ததா? டெல்லியில போய் கூட்டணி வைக்கிறாரு. அதை நேரடியாக மு.க.ஸ்டாலின் பேச வேண்டியதானே? அதே ராகுல் காந்தி மூலம் வந்து கூட்டணி வைக்கணும். இதை தான் 2016 சொன்னேன். என் தம்பி செந்தமிழர் சீமான்ட்ட என் மேல அவருக்கு கோவம் வந்துடுச்சு. தம்பி, அவர் உங்களுக்காகத்தான் களம் இறக்கப்படுகிறார். அதிகார வர்க்கத்தாலும் ஆளுமை மிக்க ஆற்றல்களாலும் அரசியல் ஆற்றல்களால் சதி திட்டம் போட்டு உங்களுக்கு விழக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கு தான் கமலஹாசனை இறக்குறாங்க. அவர் வந்து கன்னடத்து பார்ப்பனர் அப்படின்னு சொன்னேன். தம்பி என் மேல கோவப்பட்டுட்டாரு. நான் சொன்னது மெய்யா பொய்யா என்பது இந்த தேர்தலை உறுதிப்படுத்தி விட்டதா? கமலஹாசனுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஆசை வேட்கை இருந்ததுன்னா அவர் கட்சி தொடங்காம இருந்தாலே கிடைச்சிருக்கும். சிவாஜி கணேசன் கிடைக்கலையா?
சரத்குமார் கிடைக்கலையா? வைஜெயந்தி மாலாவுக்கு கிடைக்கலையா? இசைஞானி இளையராஜாவுக்கு கிடைக்கலையா? எந்த அரசு இருந்தாலும், அது பாரதிய ஜனதா கட்சி அரசா இருந்தாலும் அல்லது காங்கிரஸ் கட்சி அரசா இருந்தாலும், இந்த கலைஞர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள கலைஞர்களுக்கு, புகழ்பெற்ற நடிகர்களுக்கு மாநிலங்களவை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைச்சிருக்கோம். உலக நாயகன் இதுல உள்ளூர் கூமுட்டையா போய்விட்டார். நம்ம என்ன செய்யறது? சரி, ஒளியட்டும்னு விட வேண்டியதுதான். போன பேட்டியில் நம்ம பேசியிருந்தோம், மருத்துவர் ராமதாஸ் ஐயாக்கு 10.5 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததே எடப்பாடி தானே, அவரோட கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க முன் வச்சிருந்தீங்க. இப்போ அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, கடைசி நேரத்துல தான் சொன்னாங்க, 1 மாசத்துலதான் கடைசியா வாங்கி கொடுத்தாங்க. எலெக்ஷன் ஈவினிங் 4 மணிக்கு, நான் 1 மணிக்கு தான் அந்த அறிவிப்பு வந்தது. அது அறகுறையா தான் வந்தது, எங்களுக்கு ஒன்றும் அவர் அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்ற. அதை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அந்த நேரத்தில் இப்போ அதையும் ஏற்றுக்கொண்டீங்க. அவருக்கு ஏன் தைலாபுரம் தோட்டத்தில் விருந்து வச்சிங்க? அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சிங்க. அப்ப ஐயா அவனுடைய கருத்துல முன்னுக்கு பின் எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு. சரி, அண்ணாச்சி எடப்பாடி மேல அவர் நம்முடைய உடன்பரப்பு, பச்சை தமிழன், அதுல நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஐயா தமிழின போராளி, ஒரு சமூக புரட்சியை எவரை காட்டிலும் முன்னின்று நடத்தி 20 விழுக்காடு இடஒதுக்கீடை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாங்கி கொடுத்த வள்ளல் ஐயா. அதுல ஐயம் இல்லை. நீங்கள் சேர்ந்திருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய சமூக நீதிக்கு அங்கீகாரம் அளிக்கிறதா? 10.5 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கிடைக்குமா? 3 மாதத்துக்கு முன்னால எங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்துக்கு விரிவாக்கம் என்ற பெயர்ல 50,000 ஏக்கர் விலை நிலங்களை எடுத்ததை எதிர்த்து மிகப்பெரிய புரட்சியை நடத்தினார். போராட்டம் பேசு பொருளாச்சு. இப்ப கூட்டணி செய்திருக்கீங்களே, ஏதாவது உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? நாங்கள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கம் செய்ய மாட்டோம், விளை நிலங்களை எடுக்க மாட்டோம், நெற்களஞ்சிய பகுதியில் மீத்தேன் ஈத்தேன் எரிக்காற்று எடுக்க மாட்டோம், ஏதாவது கொடுத்துருக்காங்களா? காட்டு வளத்தை பாதுகாப்போம், கனிம வளத்தை பாதுகாப்போம், ஆற்று வளத்தை பாதுகாப்போம், மணல் கொள்ளையில் ஈடுபட மாட்டோம், அல்லது மணல் கொள்ளையர்கள் பிடித்து நாங்க சிறையில் போடுவோம், இவற்றையெல்லாம் பாதுகாப்போம், தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்க தருகிறோம், காங்கிரஸ் ஆட்சி பறித்த உரிமைகளை மீள தருகிறோம், நீட்டு மருத்துவ நுழைவு தேர்வு உடன்பாடு உண்டா? பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உடன்பாடு உண்டா? எங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்லட்டும், கட்டாயம் சொல்ல வேண்டும். அவற்றை கேட்கிற உரிமை எங்களுக்கு உண்டு. எனவே அது ஒரு பொருந்தாத கூட்டணி, ஒரு வரலாற்று பிழையை மீண்டும் அரங்கேற்றி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்றுதான் நான் அதை கருதுறேன். பொருந்தாத கூட்டணி சொல்லிட்டீங்க. ஆனா ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தனித்தே நிக்கிறோம்னு சொல்றாரு. 2026 எங்களுக்கு இலக்கு, தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் அதையும் சொல்றாரு. ஐயா குழப்பமான முடிவு. முதல்வர் வேட்பாளராக ஒருவேளை அன்புமணி ஐயாவை கொண்டு வருவாங்களோ என்ன கூட்டணி கட்சிகள்ல? ஒருபோதும் கொண்டு வர மாட்டாங்க. அண்ணாமலை தானே முன்னிறுத்துறாங்க. அவங்க வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்து விட்டது 2026 அண்ணாமலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர். மாண்புமிகு நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை சொல்றாருல, என்னுடைய தளபதி அண்ணாமலை, அண்ணாமலைன்னு தட்டி கொடுக்குறாரா இல்லையா? அதை எங்க ஐயா அன்புமணி பார்க்கறா பார்க்கலையா? இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அமைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும். முன்னேறிய வகுப்புகளுக்கு 10 விழுக்காடு கொடுத்தார் இல்லைங்களா? முன்னேறிய வகுப்புகளுக்கு 10 விழுக்காடு இடப்பங்கீடு, கல்வியில் வேலைவாய்ப்பு. ஏன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல? இவரிடமிருந்து எடுத்துதானே அவர்களுக்கு கொடுக்கிறாரு. இதை எதிர்த்தாரு எங்க ஐயா. இன்னும் சொல்ல வேண்டுமெல்லாம், எங்க ஐயா ஒரு 3 மாதத்துக்கு முன்பு ஒரு நேர்காணல்ல பெரிய தொலைக்காட்சியில் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐயா நீங்கள் நரேந்திர மோடி ஆட்சிக்கு நீங்கள் மதிப்பெண்கள் போட்டால் எவ்வளவு மதிப்பெண்கள் போடுவீங்கன்னு ஐயா தெளிவாக சொல்றாரு. அந்த ஒரு விடயம் மட்டும் சொல்றேன், சுழியத்துக்கு கீழே, அதாவது 0வுக்கு கீழே ஏதாவது இருந்தால் அதைத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ ஏன் 100 விழுக்காடு கொடுக்குறீங்க? 3 மாதத்துக்குள்ள என்ன மாற்றம் வந்தது? என்ன புரட்சி நடந்தது? என்ன சமூக நீதியை நம்ம வென்றோம்? ஆளுங்கட்சி மேல உள்ள விமர்சனமாக கூட எடுத்துக்கலாம்ல. அதாவது எங்க சின்னையா அமைச்சராகணுங்கிறதுக்காக சொல்றாரு. சரி, வரட்டும், பார்ப்போம். எந்த ஒரு தொகுதியிலுமே அண்ணன் திருமாவோட அந்த பிரச்சாரத்தை பார்க்கவே முடியல தொலைக்காட்சியில. அது திரும்ப கிட்ட எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. கமலஹாசன் கூட வர்றாரு. தம்பி தோல் திருமாவளவனை தான் அது கேட்க வேண்டும்.
என் தம்பி அவரெல்லாம் நாங்கள் விமர்சனம் செய்வதில்லை. தொல் திருமாவளவன், என் தம்பி வேல்முருகன், எங்கள் ஐயா தமிழின போராளி. இந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் ஒரு உரிமையோடு வேதனையோடு நானும் பட்டாளம் கட்சியில் பாடுபட்டவன், ஐயாவுக்கு அணுக்க தொண்டராக பக்கத்தில் இருந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். எங்கள் வீட்டம்மா இறந்தது கூட எப்படியோ செய்தியை கேள்விப்பட்டு தொலைபேசியில் பெரும்பாலும் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஐயா பேசுவதில்லை யாரிடம். 3 நிமிடம் அவ்வளோ உருக்கமாக பேசினார். அந்தளவுக்கு என் மீது அன்பு வச்சிருக்கிறார். நாங்கள் அவர் மீது பெரிய மரியாதை வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த உறவு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியவோ தமிழின போராளி மருத்துவர் ஐயாவோ மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ நாங்கள் அன்புக்குரிய தம்பி வேல்முருகன், தொல் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் எங்களுடைய அந்த விமர்சனங்களை வைப்பதில்லை. ஏன்னா என்றாவது ஒரு நாள் இவர்கள் தமிழ் தேசிய களத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும், வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வரலாற்று பிழைகள் இருந்தால் கூட அதை அப்படி சுட்டி காட்டிட்டு கடந்து போகிறோம். நட்டா பேசும்போது சொல்றாரு மேடையில, இது ஊழல் கட்சி, வாரிசு அரசியல், இது வந்து அகற்றியே ஆகணும் அப்படின்றாரு. முதல்ல 4 கோடி ரூபாய்க்கு விடை சொல்லட்டும், மற்றது பிற பார்ப்போம். அவர்களுடைய ஊழல் தான் பக்கம் பக்கமாக வந்துகிட்டு இருக்க நாளிதழ்கள்ல இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஆயிரக்கணக்கில் கொடும் குற்றவாளிகளாக வழக்கு மன்றத்தில் வழக்கு உள்ளவர்களாகவும் சிறைக்கு போனவர்களாகவும் தான் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ சரத்குமாரை கட்சியில் சேர்த்துருக்கிறாரு, ராதிகாவை கட்சியில் சேர்த்துருக்கிறாரு. ராதிகாவுக்கு விருதுநகர் தொகுதி கொடுத்துருக்காங்க. யாருடைய தொகுதி? பெருந்தலைவர் காமராஜரின் தொகுதி. இந்தியாவில் எவரும் கனவு கூட காண முடியாத உச்சத்தை தொட்ட பெருந்தலைவர் காமராஜர் தொகுதியை கொண்டு ஒரு சிங்கள உளவாளிக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மீது திட்டமிட்டு அதுக்கு முன்பே ராதிகாவை சரத்குமார்கிட்ட விட்டு ஊடாட விட்டு ராஜபக்சேவுக்கு நெருங்கிய உறவினர் ராதிகா. ராஜபக்சே ஏற்பாட்டில் தான் சரத்குமாருக்கு அந்த அம்மா வந்து சேர்ந்தது. சரத்குமாருக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு. அந்த குடும்பத்தை 2ஆக்கி இந்த ராதிகாவை சரத்குமார்கிட்ட விட்டு ஒரு கட்சியை தொடங்க சொல்லி, சரி பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பெரிய நினைவு மண்டம் கட்டுவோம்னு பணமெல்லாம் திரட்டினார். அதுக்கு விருதுநகரில் விடை சொல்லிட்டு சரத்குமார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். இப்போ ஏன் போய் பாரதிய ஜனதா கூட சேர்ந்திருக்க பச்சை தமிழர்? அப்போ தமிழ்நாட்டு அரசியலை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு, RSS அமைப்பு இருக்கு. அதுக்கு கூலிப்படைகளாக இந்த பச்சை தமிழன் சரத்குமாரும் இந்த சிங்கள உளவாளியும் சேர்ந்திருக்காங்க. நீங்க முன்னாடி கொடுத்த பேட்டியில சொன்னீங்க, கச்சத்தீவு அப்படின்றது வந்து கலைஞர் காலகட்டத்தில் கலைஞர் தான் கொடுத்தது, மத்தியில வந்து காங்கிரஸ் இருந்ததுன்னு. டிகேஎஸ் இந்திரா காந்தி கண்டுகொள்ளாம விட்டது ஐயா கலைஞர் ஐயா. டிகேஎஸ் இளங்கோன் ஐயா பேசும்போது சொல்றாங்க, தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கருணாநிதி தான், கலைஞர் தான். வழக்கு தொடுத்தது ஜெயலலிதாவா கருணாநிதியா? இல்ல, அவர் கலைஞர் அப்படின்னு தான். 2008 முதல் வழக்கு தொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. 2011 தமிழ்நாடு அரசையும் அதில் இணைத்தது அம்மையார் ஜெயலலிதா. 2008 வழக்கு தொடுத்த உடனே நானே சொல்லியிருக்கிறேன், நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, அந்த அம்மா வழக்குக்கு ஆதரவாக செயல்படுங்க, அரசை இணைக்க வேண்டும், நம்மளே அறிக்கை கொடுத்துருக்கோம். ஆனா செய்யலையே. யார்? RS பாரதியா? இளங்கோவன். டிகேஎஸ் இளங்கோவன் ஒரு பச்சை தமிழன். ஆனா வாயில வருது பூரா பச்சை பச்சையான பொய்யா தான் வருது. என்ன செய்யறது? அவர்கள் இருக்கும் இடம் அப்படி. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற பணத்துல தான் நீங்க ஃபேர் லவ்லிலாம் பூசி பலன்னு இருக்கீங்க அப்படின்னு நம்முடைய கதிரானந்த் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க தலைவன் எவ்வளியோ அவளி தானே தொண்டனும். அவங்க தலைவன் வந்து பளபளவான்னு இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து தான் அரசியல்ல வளர்ந்தாரு இல்லையா? அவர் ஒரு முதலமைச்சர், சட்டத்தை மதிக்கக்கூடியவர். கையால் அம்மா இருக்கும்போது எப்படி ராஜா தம்மலை கட்டினாரு? இது சட்ட விரோதமா சட்டத்தை பாதுகாக்கிற செயலா இல்லையா? அப்ப 1000 ரூபாய் இவங்க கொடுத்தது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி நிறுவனத்துக்கு கொடுப்பதற்காகவும், அப்புறம் என்னது உதட்டிச்சாய நிறுவனத்துக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த பணத்தை கொடுக்குறாங்களா? இழிபிறவிகள் அரசியலுக்கு வந்தால் அரசியல் இழிவாகத்தான் முடியும். இவங்கெல்லாம் இழிபிறவிகள். தமிழருங்கிற கூட்டத்திலே இவங்களை சேர்க்கக்கூடாது. கதிரானந்த் அப்பாவே அப்படிதான் பேசுவாரு. அவருக்கு மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நிலத்தை பற்றி, காட்டு வளத்தை பற்றி, கனிம வளத்தை பற்றி, நிலவளத்தை பற்றி, நீர்வளத்தை பற்றி, வேளாண்மை பற்றி அக்கறை இருந்தால் பெண்ணையாற்றில் அணை கட்ட முயற்சி செய்வானா? இவர் அமைச்சராக இருக்கும்போது மேகதாதுன்னு கனவாத காணுவானா? நான் நீர்வளத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தான்னா கனவு காண முடியுமா? மேகதாது கூடாக தமிழ்நாட்டோட சேர்க்கணும். அந்த துணிச்சல் இவர்களுக்கு இருக்கா? ஏற்கனவே தமிழ்நாட்டோட இருந்து தானே கூடாது.
ஹேமாவதியில் அணை கட்ட விட்டுருப்போமா? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா கலைஞர் இருந்தார் 68. வேளாண்மை அடிப்படையாக கொண்டு தாளைமு கருணாநிதி ஒருத்தர் இருந்தார், மாவட்ட செயலாளர். அவர் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு. அந்த தாளைமு கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தா வீரேந்திர பாட்டியில ஹேமாவதியில் அணை கட்ட விட்டுருப்பாரா? என்ன வேளாண்மைன்னு என்ன தெரியும்? அவரே வேளாண்மை குடியில பிறந்தவர். கூத்தாடி குடும்பத்துல பிறந்ததுனால ஹேமாவதியில் அணை கட்டினான் என்ன, ஹேரங்கில கட்டினால என்ன, கபினில் கட்டினான தமிழ்நாட்டுக்கு இழப்பில்லைன்னு சட்டமன்றத்தில் பதிவு செய்தோம். நீங்க சொன்ன விடயங்கள் எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையில நம்மளுடைய வைகோ ஐயா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வைகோ ஐயாவும் திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவர் தானே. புதிதாக அவர் என்ன செய்ய போறாரு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவர் பையனுக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டாரு. நம்ம அண்ணன் கணேசமூர்த்தி பாவம் இறந்து போயிட்டாரு. அதோடு நிறுத்திக்கிடுவோம். ஐயா, அப்பா காளியம்மாள் சகோதரி வந்து சொன்னாங்க 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க தானே நீங்க. கதிரானந்த் சொன்னோன்னா அவங்க அதற்கு பதில் கொடுத்தாங்க. காளியம்மாள் வந்து ஒரு கருவாட்டுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தவறான படங்கள் எல்லாம் சித்தரிச்சு சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு. காளியம்மாள் என்ன தம்பி சொல்றாங்க, என்னம்மா சொல்றாங்க? இப்போ தங்கை காளியம்மாளை பெருந்தலைவர் காமராஜர் தாயே கருவாட்டுக்காரின்னு கொச்சைப்படுத்துறவங்க. பெருந்தலைவர் காமராஜர் அம்மாவே கருவாட்டி வியாபாரி அப்படின்னு கொச்சைப்படுத்துறவங்க. காமராஜர் அண்ணாச்சு கருப்பட்டி விலை என்னாச்சு, கக்கன் அண்ணாச்சு கருவாட்டு விலை என்னாச்சு, கக்கன் ஒரு விக்கன் என்றெல்லாம் பேசினவங்க தானே. இந்த அநாகரிக அரசியலின் அடிப்படையே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த எருமை மாட்டு தோலை விட்டுட்டீங்க. ஆமா, பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சேக்கு முதல்ல போகும்போது இதுவரை மாட்டுத்தோலை தான் ஏற்றுமதி செய்தோம், இப்பொழுதுதான் மாட்டையே ஏற்றுமதி செய்கிறோம். கருணாநிதி போன்ற கொரூர புத்தி ஐயா காமராஜர் இருக்கிறதா இன்றைக்கு இவ்வளவு பெரிய இடம் அந்த மெரினா கடற்கரையில கிடைக்குமா? அவருக்கு கிடைக்குமா? கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார் தன்னுடைய அரசியல் எதிரிகள்கிட்ட, நான் ஒரு புல்டோசர் நசுக்கி விடுவோம் பாரு. இந்த சொல்ல யாருக்கும் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு நெருக்கமா இருந்த ஒருவர் என்னையும் இப்படி ஏசிருக்காருன்னு சொன்னார். அப்படி புல்டோசர் மாதிரி பிறந்தவர் காமராஜர் இருந்திருந்தா அந்த கருவாட்டுக்காரின்னு சொன்னதுக்கு, எருவு மாடுன்னு சொன்னதுக்கு 10 லட்ச ரூபா பெங்களூரு வங்கியில் போட்டு வச்சிருக்காரு காமராஜர்னு போட்டவங்க தானே. அவர் காசோலையை கொடுப்பா நான் கையெழுத்து போட்டு தானே எடுத்துக்கிட்ட சொல்லினார் பெருந்தலைவர் காமராஜர். இந்த மெரினா கடற்கரையில் இந்த 3 பேருக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருக்குமா? பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு அந்த புல்டோசர் மாதிரி அந்த எண்ணம் உள்ளவராக இருந்தால் அவர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவர். விடுதலைன்னா என்னன்னு தெரியும். அதற்காக ஈகம் செய்தவர். 8 ஆண்டுக்கு மேல சிறையில் இருந்தவர். அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல்னா அவருக்கு என்னன்னு தெரியும். அதனாலதான் பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டினார். நீர் எங்க கிடைக்கும் அங்கெல்லாம் நில வளத்தை பெருக்கினார். 13 அணைகளை கட்டினார். 3 கால்வாய்களை வெட்டினார். நீர் வளத்தை பெருக்கினார், நில வளத்தை பெருக்கினார், வேளாண்மை இடத்தை பெருக்கினார், வேளாண்மை பாதுகாப்பு. ஒரு செய்தி பதிவு பண்ணட்டமா, 1 ஏக்கர் நஞ்சை நிலத்தை காத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இடத்தை 8 வழிச்சாலைக்கு எடுக்கிறோம், 7 வழிச்சாலைக்கு எடுக்கிறோம், பரந்தூர் விமான நிலையத்துக்கு எடுக்கிறோம், கூடங்குளம் அணு உலைக்கு எடுக்கிறோம், ஸ்டெர்லைட்டுக்கு 346 ஏக்கரை எடுக்கிறோம்னு சொல்லி நெய்வேலி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு 50,000 ஏக்கர் விளை நிலங்கள் அங்கே எடுக்கிறோம்னு இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 ஏக்கர் நிலம் குற்றாலத்திலமா 1 ஏக்கர் நிலம் ஒரு கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினர் குற்றாலத்துக்கு கீழ்ப்பகுதியில் முதன்மை சாலையில 1 ஏக்கர் நிலத்துல போய் சிவப்பு கொடியை நட்டிட்டாங்க. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த நிலத்தை வித்து 2 பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும், அவர்களுக்கு திருமணம் செய்து முடிக்க வைக்கணும். அவர் என் நிலத்துல வந்து எடுக்கிறீங்களே, இதை வைத்து தான் நான் பிழைப்பு நடத்துறேன், நல்ல வேலை இதை வைத்து தான் நான் பிழைப்பு நடத்துறேன், என் இடத்த எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிற அதிகாரிகள் கேட்கல. முதலமைச்சருக்கு மனு போடுறாரு, உதவியாளர் தூக்கி வச்சுட்டாரு. 2வது மனு போடுறாரு, உதவியாளர் தூக்கி வச்சுட்டாரு. 3வது மனு விடாம போடுறாரு, ஐயா நான் 2 பிள்ளைகளை வச்சு பிழைக்கிறேன், இந்த நிலத்துல பாடுபட்டு தான் நான் பிழைக்கணும், என் நிலத்துல வந்து எடுக்கிறாங்க, என் நிலத்தை காப்பாத்துங்கன்னு. உதவியாளர் 3வது முறை மனுவை பார்த்துட்டு பயந்து போய் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போயிடணும். முதலமைச்சர் மேசையில் வச்சுட்டார். அவர் படிச்சுட்டார். 3 முறை இப்படி மடல் எழுதியிருக்காரியா, மனு போட்டிருக்காரியா அந்த விவசாயி அப்படின்னு ஒன்று எடுத்து என் பெட்டியில் வையன்னு, அடுத்த மாதம் குற்றாலத்துக்கு தென்காசி போவோம், அப்போ இந்த மனுவை கொண்டுட்டு வந்துட்டார். 1 ஏக்கர். இன்னைக்கு நான் சான்று காட்டுறேன். 2 மாதம் கழிச்சு தென்காசி போறாரு. அந்த விவசாயி கூப்பிடுன்னேன், அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கூப்பிடுன்னேன். 2 பேரும் வந்தாச்சு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு, ஏயா அவன் 1 ஏக்கரை வச்சுதான் பிழைப்பு நடத்துறேன்,
குடும்பமே அதில் தான் நடந்தது. 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்றான். அவன் இடத்துல ஏன் போய் எடுக்கிறேங்கிற. இல்லையா, வேற இடம் இல்லை, இதுதான் தகுதியான இடமா இருக்கு, எல்லோரும் வந்து போக வசதியான இடமா இருக்கு என்று இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் கேட்டு விட்டு கோம சொன்ன, ஏயா உனக்கு மண்டையில அறிவு இருக்கா? இந்த மொட்டை பாறை சும்மா கிடக்கல, இந்த பாறையில கட்டையா அந்த கலையரங்கிட்ட. அவன் ஒரே ஏக்கரை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், அவன் இடத்துல போய் சென்டா நடி இருக்க, போயா அந்த பாறையில கட்டினார். கலைவாணர் பெயரில் அரங்கம் இன்றைக்கும் குற்றாலத்தில் இருக்கு. மொட்டை பாறையில 1 ஏக்கர் நிலத்தை காப்பாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் தான் நாட்டின் தலைவர். 500 ஏக்கர் 5000 ஏக்கர் என்று என்ன தொழிற்பேட்டை சிப்காட் அமைக்கிறோம் விளைநிலங்கள்ல. அப்பேற்பட்ட தலைவர் வாழ்ந்த தமிழ்நாடு இப்படி சீரழிந்து போய்விட்டதே. காமராஜர் காலத்துல குடிப்பது குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்தார். வடிப்பது மட்டுமல்ல, வடிப்புன்னு சாராயம் வடிக்கிறது, வடிப்பது மட்டுமல்ல குடிப்பதும் குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்தார். அவர் நினைத்திருந்தா கல் இறக்கி வித்துக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கல்லுக்கு தடை, சாராயத்துக்கு தடை. காமராஜர் ஆட்சியில் எங்கேயும் கள்ளச்சாராயம் குடித்து ஒரு குடிமகன் இறந்தாங்க என்ற செய்தியும் கிடையாது. அவ்வளவு தெளிவா ஆட்சி நடத்தினாரு, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி நடத்தினாரு, பிள்ளைகளை படிக்க வச்சாரு, சமூக நீதியை வாரி வாரி வழங்கினாரு, தேவையான தொழிற்சாலை கொண்டு வந்தார், நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் பாதிக்காத சுற்றுப்புற சூழல் மாசு இல்லாத தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்தாரு. ஆவடி ரயில்பெட்டி தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சியில, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், இப்படி எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாரு. நூற்பாலைகள், கிட்டத்தட்ட 11 நூற்பாலைகள் அவருடைய ஆட்சியில் வந்தது. இன்னைக்கு நூற்பாலைகள்லாம் இயங்குதா? தொழிற்சாலையிலும் கொண்டு வந்தார். பார்த்தொழில் அனைத்தும் கொண்ட அப்படின்னு பாவேந்தர் பாரதி தான் எழுதுவார். அது மாதிரி பார்த்தொழில் அனைத்தையும் கொண்டு வந்தார், வேளாண்மை பெருக்கினார், கல்வி சாலைகளை திறந்தார். அப்படிப்பட்ட ஒரு தமிழன் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம களமாட்டோம். அதனாலதான் செந்தமிழன் சீமானை ஆதரிக்கிறோம், நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்விப்பா, நிறைய விளம்பரங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, பல்வேறு கட்சிகள் சார்ந்து தொலைக்காட்சியில விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பாக ஒரு விளம்பரத்துக்கு எனக்கு அர்த்தமே தெரியல. ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காப்பாற்றன்னா, ஸ்டாலின் நினைச்சா இந்தியாவை காப்பாற்ற முடியுமாப்பா? அது என்ன அர்த்தம்? அதுல அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னு முழங்கியவர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து திராவிட நாட்டை பெற வேண்டும் என்று முழங்கியவர்கள், கால தாழ்ச்சி ஏற்படலாம், தடை ஏற்படாது, முடிவு தனித்தமிழ் நாடுதான் என்று ஆரிய மாய புத்தகத்தில் எழுதியவர்கள், இன்றைக்கு இந்தியாவை பாதுகாப்போம், இந்தியாவை காப்போம் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொன்னா, தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு அடகு வைப்போம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம். எனக்கு என்ன கேள்வினா, 28 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அதுல பிரதமர் வேட்பாளர் யாரும் கூட உங்களால சொல்ல முடியல, அந்த ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிரதமரா இருந்தாதான் நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும்னா, ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற. எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகமா தான் நாங்க சொல்லுவோம். இல்லாத தேசியம் இந்திய தேசியம், பொல்லாத தேசியம் திராவிட தேசியம். போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவதுதான் திராவிடம். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இந்தியாவை காப்போம் ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்ப திராவிட நாடு எங்கன்னு நாங்க கேட்கிறோம். திராவிட நாட்டுக்குள்ள இருந்த தமிழ்நாடு எங்கன்னு கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த கச்சத்தீவு எங்கன்னு கேட்கிறோம். இதுக்கு விடை சொல்லட்டும். கச்சத்தீவு மீட்பும் தமிழர்களே வாருங்கள்னா அதுல பொருள் உண்டு. இந்தியாவை காப்போம், அப்ப இந்தியர்களே வாங்கன்னு தான் சொல்லணும். இங்க மட்டும் ஏன் தமிழர்களே வாங்கன்னு சொல்றாரு? திராவிடர்களே வாங்கன்னு சொல்லலாம். திராவிடர்களே சொல்ல மாட்டாங்க. அவங்க திராவிடர் கழகம் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம். அதனால சொல்ல மாட்டாங்க. எனவே போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவார்கள். அதுல இருந்து நம்ம விடுதலை பெறுவோம். எப்படி இருக்குப்பா தேர்தல் களம்? தேர்தல் களம் ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்கிற தேர்தல் களமாக இருக்கிறது. உறுதியாக 5 தொகுதிகளாவது வாகை சூடும் நாம் தமிழர் கட்சி என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ் தேசியம் வெல்லும். செந்தமிழர் சீமான் தமிழ்நாட்டின் தலைவராக உறுதியாக வருவார். அதுல எந்த ஐயப்பாடும் யாருக்கும் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நீங்க 4 கேள்வி சொன்னீங்க, நிறைய கேட்டேன் நானு.